உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் அனுரகுமார திசாநாயக அரசு தமிழர்களுடைய கரிநாள் போராட்டத்தை, அந்த பிளாக் டே போராட்டத்தை எப்படி ஒடுக்கியது என்பது குறித்து பேச போறோம். அனுரகுமார திசாநாயகாவை நம்ம தமிழர்களில் சில பேர் அவர் தங்களை மீட்க வந்த ஒரு மீட்பர் போல பார்த்தாங்க. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, தேர்தலில் அவருக்கு வாக்களித்தார்கள். அவர் என்ன செஞ்சாரு, பொங்கலுக்கு தமிழர் பகுதியில் பொங்க வச்சார். தமிழர்கள் கூடி இருந்து அவரோட செல்ஃபி எடுத்தாங்க. அவர் சொன்னார், நான் சிங்கள பிரபாகரன், உங்களை எல்லாம் காப்பாற்ற வந்தவன் அப்படின்னு அவர் சொன்னார். அதை நம்ம தமிழ் மக்கள் நம்பினார்கள். என்னைக்குமே நம்பி நம்பி குட்டிச்சோரா போறதுல தமிழர்களை மிஞ்ச இந்த உலகத்தில் யாருமே ஆள் கிடையாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தமிழர்களில் கொஞ்சம் பேர் அனுரகுமார திசாநாயக தங்களை மீட்க வந்த மீட்பர் அப்படின்னு நினைச்சாங்க. இலங்கையில இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதிகளிலேயே மிகவும் ஆபத்தானவர் இந்த அனுரகுமார திசாநாயக. தோல்ல கை போட்டு கழுத்தை நெரிச்சு கொள்றதுல பெரிய கெட்டிக்காரர், ஒரு நச்சு தமிழ் இன விரோதி. தமிழர்களை அந்த நிலப்பரப்பிலிருந்து ஒட்டுமொத்தமாக அகற்ற வேண்டும், வடக்கு கிழக்கை சிங்கள பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்பதில் மூர்க்கமா செயல்பட்டு இருக்க ஒரு ஆளு தான் இந்த அனுரகுமார திசாநாயக. அதுக்கு என்ன பண்றாருன்னா, சிரித்து கொண்டே தமிழர்களை பகைத்து கொள்ளாமல் அவர்கள் அருகிலே அவங்க வீட்டில் போய் அவர்களோடு பழகி கொண்டே இன்னொரு புறம் சிங்களமயமாக்குதலை வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறார், பௌத்தமயமாக்குதலை வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறார், இராணுவமயமாக்குதலை வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு ஒரு ஜனநாயக போராட்டம். இலங்கையினுடைய சுதந்திர நாள் எங்களுக்கானது இல்லை, அது எங்களுக்கு கரி நாள். எந்த சுதந்திரத்தையும் சிங்களம் எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத சிங்கள பேரினவாத அரசுக்கு உணர்த்துறதுக்காக வடக்குல கிளிநொச்சிலையும் கிழக்கில் மட்டக்களப்பிலையும் தமிழர்கள் கூடி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதை ஒடுக்குவதற்கு, சிஐடியை வச்சு ஒடுக்குவதற்கு, போலீஸை வச்சு ஒடுக்குவதற்கு, இராணுவத்தை வச்சு ஒடுக்குவதற்கு அனுர அரசாங்கம் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி மிக மோசமான அடக்குமுறையை இன்றைக்கு முன் வைத்திருக்கிறது. அதையும் மீறி தமிழ் மக்கள் இன்றைக்கு தங்களுடைய போராட்டத்தில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். காவல்துறையினுடைய அடக்குமுறையை மீறி, இராணுவத்தினுடைய நெருக்கடியை மீறி, உளவுத்துறையினுடைய அந்த அட்டூழியங்கள் எல்லாத்தையும் மீறி தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இன்றைக்கு ஒரு பாரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அனுரகுமார திசாநாயக ஒருபோதும் உங்களுக்கு ஆதரவானவர் கிடையாது, ஒருபோதும் தமிழர்கள் மீது அன்பு கொண்டவர் கிடையாது. இன்னொன்னே நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கான விடுதலையை, உங்களுக்கான உரிமையை யாரும் சும்மா கொண்டு கொடுக்க மாட்டார்கள். 1.5 லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை அந்த நிலப்பரப்பில் நடந்திருக்கு. அது குறித்த விசாரணைக்கு அனுரகுமார திசாநாயக செவி சாய்த்தாரா? சர்வதேச விசாரணைக்கு அனுசரணையா இருந்தாரா? காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்து இதுவரைக்கும் வாய் துறந்து பேசியிருக்காரா? 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைப்படுத்தப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக என்றைக்காவது நினைத்திருக்கிறாரா? சொல்லுங்க பாப்போம். இராணுவம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய தமிழர் காணிகளை தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்றைக்காவது எண்ணி இருக்காரா? சொல்லுங்க பாப்போம். புத்த விகாரைகளை கொண்டு தமிழருடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை அழித்து அவர்கள் வழிபட்ட கோவில்களை எல்லாம் இன்றைக்கு புத்த விகாரைகளாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்தணும்னு என்னைக்காவது அனுரகுமார திசாநாயக முயற்சி செஞ்சாரா? பிறகு எப்படி ஐயா உங்களுக்கு அவர் தோழர்? எப்படி ஐயா அவரை அழைத்து நீங்கள் பொங்க வைக்கிறீங்க? எப்படி ஐயா அவரை நம்பி வாக்களிச்சிங்க? நான் கேட்கிறேன், எப்படி? சிங்களம் என்றைக்குமே தமிழனுக்கு விரோதமானதுதான்.
சிங்களம் ஒருபோதும் தமிழர்களை அங்கீகரிக்காது. தமிழர்களை ஒட்டுமொத்தமா நீங்க பாருங்க, உலகம் பூரா அனாதையா அலைஞ்சு திரிகிறான். உலகம் பூரா விரட்டி அடிக்கப்பட்டு தமிழன் சிதைஞ்சு கிடக்கிறான். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரை சாக கொடுத்துட்டு நிற்கிது தமிழ் சொந்தங்கள். கிட்டத்தட்ட 50,000 மா வீரர்கள் போராடி தங்களுடைய இன்னுயிரை இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்காக, இனத்தின் விடுதலைக்காக ஈகம் செய்திருக்கிறார்கள். 1.5 லட்சம் பேரை இறுதி யுத்தத்தில் திட்டமிட்ட அந்த இனப்படுகொலை மூலமாக ராஜபக்ஷே சகோதரர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள். ராஜபக்ஷே சகோதரர்களுக்கும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஈழ இறுதி யுத்தத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பொதுமக்கள் இளைஞர்களை திரட்டி கொடுத்து போரை நிறுத்தி விடாதே, தொடர்ந்து நடத்துன்னு சொன்னது இந்த அனுரகுமார திசாநாயகவா இல்லையா? அது தமிழ் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிறகு எப்படி அவரை நம்புகிறீர்கள்? எப்படி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களிக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு துணிச்சல்! சர்வசாதாரணமாக தமிழர் நிலப்பரப்பில் வந்து அச்சமற்ற இன்றைக்கு நடமாடுகிறான் அனுரகுமார திசாநாயக்க என்று சொன்னால் அது தமிழ் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய துணிச்சல் தானே அது. ஆகவே ஒருபோதும் உங்களுக்கு சிங்களவன் தனிநாடு கொடுக்க மாட்டான். ஒருபோதும் சிங்களவன் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டான். ஒருபோதும் சிங்களவன் உங்களுக்கு உரிமை எதையும் கொடுத்து விட மாட்டான். உங்களை அந்த நிலப்பரப்பிலிருந்து அகற்றுவதற்குத்தான் அவன் தொடர்ந்து முயற்சி செய்வான் என்பதை தமிழ் மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலப்பரப்பில் ஒரு ஜனநாயக போராட்டத்தை கூட நடத்தக்கூடாது என்று சிங்கள பேரினவாத அரசு நினைக்குது அப்படின்னு சொன்னா அந்த அரசா உங்களுக்கு அனுசரணையா இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க. நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அனுரகுமார திசாநாயக்க வந்துட்டாரு, அவர் தமிழர்கள் அந்த இனபேதம் இங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுகிற ஊடகங்களே, இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய கொடுமையை ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. தமிழர்கள் மீது கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. பேருந்துகளை நிறுத்தி அந்த பேருந்துல வந்த வயதான பெண்மணிகளை பேருந்து விட்டு இறக்கி விட்டுட்டு அதுல இவங்களே கொண்டு போய் சிஐடிஸே கொண்டு போய் கஞ்சா வச்சு நீங்க கஞ்சா கடத்துறீங்கன்னு கஞ்சா வழக்கு போட்டிருக்க ஈனத்தனத்தை அனுரகுமார திசாநாயக்க அரசு செய்திருக்கிறது. ஆகவே உலகம் முழுதும் வாழுகிற தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள். தமிழக ஊடகங்களே விழித்துக் கொள்ளுங்கள். சிங்கள பேரினவாத அரசு தமிழ் விரோத அரசு என்பதை திரும்ப திரும்ப சர்வதேசத்துக்கு சொல்லுங்கள் என்று தாழ்மையோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.